ஜட பின்னலான்னு பார்த்தா அம்மா பிஸியா இருக்காங்க. சரி, சித்தி கிட்ட போட்டுக்கிறேன். சாவி தானே ஜானு, அதுக்கு ஏன் இப்படி ஃபீல் பண்ற? அது வெறும் சாவி மட்டும் இல்ல விவேக், பெரியத்தை என்ன மதிச்சு கொடுத்த பொறுப்பு. அது ஏன் உனக்கு புரியல? அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டா என்ன, எங்க அம்மா எடுத்துக்கிட்டா என்ன? அதுதான் நானும் கேக்குறேன். சாவி என்கிட்ட இருந்தா என்ன, உன் அம்மா கிட்ட இருந்தா என்ன? பெரியவங்க ஏதோ ஆசைப்பட்டுட்டாங்க, விட்டுறலாம்ல. விட முடியாது. உன் அம்மா என்னையும் என் அக்காவையும் டார்கெட் பண்றாங்க. என்ன ஆனாலும் சரி, அந்த சாவி மறுபடியும் என் கைக்கு வந்தாகணும். சித்தியும் சித்தப்பாவும் சண்டை போடுறாங்களே, இப்போ எனக்கு ஜட பின்னி விட சொன்னா ஏதாவது சொல்லுவாங்க. ரைட் டைம்ல ரைட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னம்மா லக்கி, உனக்கு ஜட பின்னி விடணுமா? உனக்கு ஜட போட தெரியாதுல்ல? ஆனா உனக்கு இப்ப ஜட பின்னி விட யாரும் இல்ல இல்லையா? ஆமா, அம்மா பிஸியா இருக்காங்க, சித்தியும் பிஸியா இருக்காங்க. பரவாயில்லம்மா, நான் உனக்கு ஜட போட்டு விடுறேன். அந்த வேலையை பண்ணாத மனிஷா, தேவையில்லாம மித்ரா கிட்ட திட்டு வாங்குவ. மித்ரா கிட்ட திட்டு வாங்க போறது நான் இல்ல ஆண்டி, லக்ஷ்மி தான். அது எப்படி? பார்த்துட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தலை வாரி விடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கிட்டவா. அப்பா, என்ன மாமி இப்படி சொல்ற? அண்ணி எப்பயாவது லக்கிய ஜுன்னுவ பிரிச்சு பார்த்தாங்களா? இப்ப அந்த பார்ஷாலிட்டி பாக்குறால விவேக். என் அக்காக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் இல்ல. தேவையில்லாம பேசாதீங்க. என்ன அம்மா ரெடி பண்ணல, நானே ரெடி ஆயிட்டேன். இம்பார்ட்டன்ட் கால் பேசிட்டு இருந்ததால பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுங்கிறதே நான் மறந்துட்டேன். எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, லக்கியை நான் ரெடி பண்ணிடுறேன். ஒன்றும் தேவையில்லை, நீ போய் ஆஃபீஸ் வேலையை பாரு. லக்கியோட விஷயம் உனக்கு எதுக்கு? என்னங்க இது, தெரியாம தப்பு நடந்துருச்சு. இன்னொரு தடவை இப்படி நடக்காது. நீ போனிய பாத்துக்கமா, லக்கிய நாங்க பாத்துக்கிறோம். லக்கி உனக்கு வெளியாளா தெரியலாம், ஆனா எனக்கு சொந்த பேத்திக்கு சமம். என்ன ஆச்சுங்க, இவ்வளோ சீரியஸா இருக்கீங்க? லக்கியை நான் ரெடி பண்ணலங்கிறத பத்தியா? இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் நான் தானே லக்கியை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறேன். லக்கிக்கு ஜட போட்டு விடுறதோ இல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறதோ இல்ல ஹோம்ஒர்க் பண்றாளா இல்லையாங்கிறது இல்ல. நீ இந்த மாதிரி தப்பு பண்றதுனால அது லக்கியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாதிக்கும். மறுபடியும் அந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு சொன்னேன்லங்க. மறுபடியும் நடந்தா என்ன பண்ணுவேன்? இப்ப வரைக்கும் லக்கிக்கு தான் அம்மா யாருங்கிறத ஞாபகம் இல்லாம வளர்த்திருக்கேன். இப்ப நீ பண்ண தப்பால லக்கி தான் பெத்த அம்மா யாருங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருவா. கண்டிப்பா அப்படி நடக்காதுங்க. எனக்கு ஜுன்னு வர லக்கி வர கிடையாதுங்க. லக்கி நான் பெத்த மக மாதிரி. இப்படி வாயில தான் சொல்றியே தவிர பாத்துக்கலையே. அப்படின்னா நான் லக்கிய சரியா பாத்துக்கலன்னு சொல்ல வரீங்களா? லக்கிக்கு தான் பெத்த அம்மா இல்லைங்கிற விஷயம் தெரியக்கூடாது. லக்கி தான் என் உலகம். உன்னால ஏற்பட்ட காயம் லக்கியால தான் மாறுச்சு. அவளால தான் நான் மறுபடியும் ஒரு மனுஷனாவே மாறினேன். ஆனா உன்னால லக்ஷ்மி கஷ்டப்பட்டானா நான் பொறுத்துக்க மாட்டேன். அந்த நிலைமை எப்பவும் வராதுன்னு நான் வாக்கு கொடுக்கறேங்க. லக்கியோட அம்மா யாரா வேணா இருக்கலாம், ஆனா நான் தான் அவளை பெத்த அம்மா. எனக்கு 2 பசங்க. வாயில ஈஸியா எதை வேணாலும் சொல்லிடலாம், ஆனா அந்த மாதிரி நடக்கணும். நான் எப்பவாச்சும் வாக்க மீறி இருக்கேனா? விட்டு பிரிஞ்சு போறது உனக்கு பழக்கமாச்சே.
மனசை காயப்படுத்துறது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லையே. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ பண்ண காயத்தை என்னால தாங்கிக்க முடிஞ்சது. ஆனா லக்கி சின்ன பொண்ணு, நீ அவளை இந்த மாதிரி நெக்லெக்ட் பண்ணேனா அவ பெத்த அம்மாவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. நீங்க இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அம்மா பிரிஞ்சிருந்தா அதோட வலி எப்படி இருக்கும்னு அம்மா இல்லாத எனக்கு நல்லாவே தெரியும். பசங்களுக்காக தான் அம்மா படுற கஷ்டம் எவ்வளவுனோ எனக்கு தெரியும். நானும் லக்கிய தனியா அப்பாவா இருந்துதான் வளர்த்தேன். அம்மா இல்லைங்கிற குறையில்லாம வளர்த்தேன். உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைச்சதே லக்கியோட அதிர்ஷ்டங்க. லக்கி உங்களோட கைக்கு வந்த அந்த நேரம் ரொம்ப சிறப்பானது. அன்னைக்குதான் ஜுன்னுவும் என் கைக்கு வந்தா. வாங்கிக்கோ. என்ன நடந்துச்சுன்னு பயம் இல்லாம சொல்லுப்பா. உனக்கும் ஃபேமிலிக்கும் எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். டேய் டேய், நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள நான் கிட்னாப் பண்ணிட்டேன். இப்ப அவங்க ஏன் கஸ்டடியில இருக்காங்க. நீ வாயை திறந்தினா அவங்க கண்ணை மூடிடுவாங்க. உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க உயிரோட வேணும்னா நடந்த எதையும் நீ சொல்லக்கூடாது, புரியுதா? சொல்லு. சொல்ல வேண்டியதெல்லாம் அன்னைக்கு நான் சொல்லிட்டேன் சார். இனி சொல்றதுக்கு எதுவும் இல்லை சார். இல்ல, நீ எதையோ மறைக்கிற. மரியாதையா உண்மையை சொல்லு. சார், இப்ப நீ சொல்ல குறுக்கு விசாரணை பண்ண வேண்டியது என்னோட வேலை, உங்க வேலை இல்ல. நீங்க கிளம்புறீங்களா? அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் சார். அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு என்ன தெரியும்னு நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறோம். நீங்க கிளம்புங்க சார். போங்க சார். இன்னைக்கு நாம ஒரு டெண்டரை அட்டெண்ட் பண்ண போறோம் விவேக். லக்கி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு பிரஸ்டீஜியஸ் மேட்டர். சேர்மேனா இது உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லு. ஆஃப் கோர்ஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்டா கூட இருக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி, இது உங்களோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக இருக்கும். டெண்டரே இன்னும் போடல, அதுக்குள்ள அப்ரிசியேஷனா? என்கரேஜ்மெண்ட் அண்ணே. போச்சு போ. டெண்டருக்கு என்ன தேவையோ அதை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க.